ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம லிட்டில்ஸ் கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்பாத்தி அப்புறம் பூரி இது ரெண்டுத்துக்குமான குருமா மாதிரி ஒன்று பண்ணலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறமா கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா பொரியட்டுன்னு விட்டதுக்கப்புறமா நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் 6 பேர்த்துக்கு சமைக்கிறேன். அதனால் நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 2 இனுங்கு கருவேப்பிலை. இது எல்லாமே நல்லா வணங்கின வாட்டி நான் 8 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ தக்காளி நல்லா வணக்கணும். தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. இது நல்லா வணங்கின வாட்டி இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்துக்க போகிறோம். இதை நல்லா வணக்கி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வணக்கி விடுங்க. எதனால் தண்ணி சேர்க்குறோம் அப்படின்னா, மசாலாவும் தக்காளியும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணி சேர்க்குறாங்க. தண்ணி சேர்த்து நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா நான் ஒரு 5 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு 2 விசில் விட்டு வேக எடுத்து வச்சுக்கோங்க. அது இந்த மாதிரி கட் பண்ணி தக்காளியோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நான் தக்காளி குழம்பு, அதாவது தக்காளி குழம்பு மாதிரி அது நல்லா கிரேவி டைப்பாக வரத்துக்காக நான் 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 1/2 டம்ளர் இல்லை 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. கரைச்ச வாட்டி நம்ம தக்காளி உருளைக்கிழங்கு எல்லாம் வணக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா அது கெட்டி பதத்துக்கு வரும். அந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தலையை தூவி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா பச்சை வாசனையும் போனதுக்கப்புறமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.